கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் அவர்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 60 ஆண்டு கால நீண்ட அரசியல் செய்தவரை குளத்தூர் தொகுதியில் கொத்து புரோட்டா என்று முதல்வர் சொன்னது சரியா என்று மக்களிடம் கேட்போம் வாருங்கள். குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் 60 ஆண்டு கால நீண்ட அரசியல் வாழ்க்கையை கொண்டவர். தற்போது முதல்வர் கொத்து புரோட்டா என்று சொல்லியிருக்காரு. அதோட உங்களுக்கு கருத்து? அவர் சொல்றது தவறான பேச்சு, சொல்லக்கூடாது. அவர் ஒரு முதல்வர். ரெண்டாவது அவர் மக்களை அவர் தொகுதியில் மாற்றங்கள் வந்திருக்குன்னா அது என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் பேசின வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. அவர் அரசியலில் இருக்காங்க, அவர் வந்துட்டாரு, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா மக்களுக்கு அவர் என்ன உதவிகள் அவர் எப்படி பண்ணாரோ அவரை விட நம்ம டேலண்டாக வரணும் அப்படின்ற கூட அவர் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிஎம் அவர் ரொம்ப அதே மாதிரி எங்களை மாதிரி மக்கள் பேசையிலையும் ரொம்ப தாழ்த்தி பேசுவாங்க. அது தவறான பேசக்கூடாது. செய்கிறாங்களா, அந்த தொகுதியில் செஞ்சுருக்காங்க. இந்த தொகுதியில் மக்களுக்கு அவருக்கு என்ன செய்யலை? மதுரை மாவட்டத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க என்ன பண்ணலை? எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஏதோ மாற்றங்கள் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ மாற்றங்கள் வரும்னா திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி கண்டிப்பாக வர வாய்ப்பு உண்டு. மக்கள் இவர் இப்போ அடுத்தடுத்து செய்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க நல்லா செய்கிறோம் அப்படின்றாங்க. செய்கிறத விட வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமாக வார்த்தைகள் வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி வருது. ஒரு சிஎம் ஆண்டவங்க அவங்க. நீங்கள் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க. நீங்கள் வார்த்தையில் ஓடுறாரு வைக்கிறாரு, அதெல்லாம் வார்த்தை தவறான. அது பேசுகிறது மகளிர் ஃபுல்லாக மதுரை மாவட்டத்தை ஃபுல்லாகவே மகளிர் நாங்கள் எல்லாமே சிஎம் தான். சிஎம்க்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம். அவங்க எங்களுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு மகளிர் நல்லா உதவி திட்டம் என்னென்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் அடுத்து என்ன செய்கிறாருன்னு தெரியல. நல்லா செஞ்சார்னா அவர் ஆட்சி நீடிக்கின்றது சொல்கிறத விட மற்றவங்களும் தாழ்த்தி பேசக்கூடாது. முதல் எங்களுக்கு எந்த சூழ்நிலை தாழ்த்தி பேசக்கூடாது. மக்களுக்கு அவர் என்ன நல்லபடியாக செய்யட்டும். அவர் அரசு 5 வருஷம் கூட இன்னும் ஆளட்டும். ஆனால் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இப்போது முதல்வர் கொத்து புரோட்டா குளத்தூர் தொகுதியில் கொத்து புரோட்டான்றாரு. உங்களுடைய கருத்து? என்னோட கருத்து, அவரே முதலமைச்சர் வருவார். யாரு முதலமைச்சர்? ஸ்டாலின். எனக்கு ஒரு கருத்து அதுதான். முதல்வர் வருவார். மீண்டும் வருவார். அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தான் அரசியல் அனுபவமே பெற்று வருகிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 60 ஆண்டுகால அரசியல் மிக்கவர், அனுபவம் கொண்டவர். என்னதான் முதல்வராக இருந்தாலும் முன்னாள் முதல்வர் அப்படின்ற அடிப்படையில் அவருடைய அனுபவத்திலையும் அவருடைய அரசியலிலையும் மதித்து அவர் ஒரு முன்னாள் முதல்வர் என்பதை சொல்லுமே தவிர தகாத வார்த்தையில் ஒரு முதல்வர் குளத்தூர் கொத்து புரோட்டா என்று சொல்வது முற்றிலும் ஒரு தவறான வார்த்தை. அந்த வார்த்தை ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவிக்கொண்டு மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு. இந்த வட்டம் தானே நாட்டை காப்பாற்றி அவர் கொண்டு வந்துருவாரா? இத்தனை வருஷமா அவர் இருந்தவர். மக்களுக்காண்டி எவ்வளவோ நல்லது செஞ்சார், தாய் குளத்துக்காண்டி. இப்போ அவர் கட்சியில் இருக்கிறோம்னு சொன்னோம்னா அதுக்காண்டி எம்பவும் ஆடக்கூடாதுல்ல. சரியா? சாவுக்கு யார் காரணம்? ஸ்டாலின்லாம் கிடையாதே. கூடத்தை அமைச்சது யாரு? அதெல்லாம் தப்பான முறை. அவரை பழி சொல்றது நியாயம் இல்லை. விஜய் சார் சொன்னதே தவறு. அது அப்படி பேசியிருக்க கூடாது. முறையில்லை, தவறு.